எனக்கு அன்பான தேவச்சனமே, கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் உண்டாகி இருப்பதாக. சில வேளைகளில் நமக்கு மறைவாக வைக்கப்பட்டிருக்கிற கண்ணிகளை நாம் அறிந்து கொள்ள முடிவதில்லை. சில நேரங்களிலே நம்மோடு கூட இருக்கிறவர்களும் நம்மோடு கூட வாழ்ந்தவர்களும் கூட நமக்கு முன்னாக நமக்கு பின்னாக என்ன செய்கிறார் என்பது நமக்கு தெரியாது. நாம் ஒருவேளை அறியாமலே நாம் போய்கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன்னை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு வசனத்தை அதிகாலை சிந்திப்போம். நம்முடைய சத்துருக்கள் நமக்கு எதிராய் வரும் பொழுது நாம் அறியாமல் இருக்கிறோம், ஆனால் தேவன் அதை அறிவார். நாம் இன்றைய காலையிலே நாம் சிந்திக்க போகிற வசனம் ஆதியாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் அந்த 12ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் நான் கண்டேன். யார் இந்த லாபான்? ஒரு காலத்திலே யாக்கோபுக்கு ஆதரவாக இருந்தவன். இந்த யாக்கோபை தன் வீட்டிலே வைத்து தன் காரியங்களை செய்து கொண்டு வந்தவன். ஒன்றுமில்லாத இந்த யாக்கோபை அழைத்தவனுக்கு மேன்மைகளை கர்த்தர் அவன் மூலமாய் கொடுத்தார். ஆனால் நாட்கள் சென்றவுடனே லாபானின் சுபாவம் வெளிப்பட ஆரம்பித்தது. ஆரம்பத்திலே நீ புரிந்து கொள்ள முடியாத சில காரியங்களை கர்த்தர் பின்னாக நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார். இந்த லாபான் தன் மருமகனாகிய யாக்கோபுக்கு எதிராக அவன் புறப்படுவதை குறித்து வாசிக்கிறோம். இந்த அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசித்தோமானால், பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். அது மாத்திரமல்ல, 2ஆம் வசனத்தில் லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தின நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். சகோதரியை, இந்த காலையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அருமையான தேவ பிள்ளைகளை, உனக்கு மறைவாக வைக்கப்பட்டது உனக்கு தெரியாது. அவன் என்ன செய்கிறான் என்பது நமக்கு தெரியாதானால் உன்னை அழைத்து உன்னை நேசிக்கிற ஆண்டவருக்கு தெரியும். அவர் சொல்லுகிறார், சொல்லக்கூடிய காரியம் என்ன? யாக்கோபே, லாபான் செய்வதெல்லாம் எனக்கு தெரியும். அவனுடைய சுபாவம் என்ன என்பது எனக்கு தெரியும். அவனுடைய அழைத்து வந்த நாட்களிலே செய்கிற காரியங்களை குறித்து நீ அறியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். அவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். லாபான் செய்வதெல்லாம் எனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைக்கு பதிலாக அவன் தீமை செய்வதை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு நன்மை செய்ய வேண்டும்படியாக காலத்தில் இருந்தவர்கள் இன்றைக்கு உனக்கு எதிராக இருக்கக்கூடும், ஆனால் நீ பயப்படாதே. கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். லாபான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். லாபானை குறித்து தேவன் அறிந்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, லாபான் ஆகிய சாத்தான் ஒருவருடைய உறவுகள் சொந்தங்கள் கூட நமக்கு எதிர்த்து வரலாம், ஆனால் விசுவாசிக்கிற உனக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம், இந்த லாபான் செய்வதெல்லாம் எனக்கு தெரியும். நமக்கு மறைவாய் இருக்கிற காரியத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறபடினாலே சொல்லுகிறார், யாக்கோபே பயப்படாதே, லாபானை குறித்து எனக்கு தெரியும். அவன் வைத்திருக்கிற தீங்கு காரியம் எனக்கு தெரியும். அவனுக்கு விரோதமாய் செய்கிற காரியத்தை நான் அறிந்திருக்கிறேன். ஒருவேளை நீ அறியாமல் இருந்திருக்க கூடும். தனிமையாய் ஒற்றையாய் தனியாய் வந்த உன்னை நான் அழைத்திருக்கிறேன் என்பதை தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தும் சொல்லுகிறார். நீ கலங்காதே, திகையாதே, லாபான் செய்வதெல்லாம் எனக்கு தெரியும். லாபானின் காரியங்களை கருத்து அறிந்தவர் இன்றைக்கு உன் காலையில் உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சத்துரு செய்கிற எல்லா தீமைகளையும் நான் அறிந்திருக்கிறேன், ஆனால் நீ பயப்படாதே, உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று வாக்கு தத்தம் செய்தார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலையில் இந்த உலகத்தின் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, லாபானாகி சாத்தான் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ சோர்ந்து போக வேண்டாம், விளைவினப்பட்டு போக வேண்டாம், உற்சாகமடை. கர்த்தருக்கு தெரியும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நாம் சோர்ந்து போகாதபடிக்கு தெய்வ சமூகத்தில் சொல்லுவோம், கர்த்தாவே, எனக்கு எதிர்த்து வருகிற சத்துருக்கள், எனக்கு எதிராக போராடுகிற போராட்டங்கள், எனக்கு எதிர்த்து வருகிறதான யுத்தங்களை நீ அறிந்திருக்கிறபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறவர். அந்த நம்பிக்கையோடு இந்த காலை வெள்ளை சொல்லுவோம், கர்த்தாவே,
நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடினாலே நீர் எங்களை நேர்வழியாய் நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். தெய்வம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான கால வேலைக்காய் உமக்கு நன்றி. கர்த்தாவை, உலகத்தில் மறைவாக இருக்கிற சத்துரு செய்கிற எல்லாவற்றையும் நீ அறிந்திருக்கிறேன். அவன் செய்கிற எல்லா விதமான காரியங்களையும் குறுக்குத்தனங்களையும் நீ அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. அதற்கான பலனை கொடுக்க நீர் ஆண்டவரே இருக்கிறதுக்காய் உமக்கு நன்றி. நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறபடினாலே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த கால வேளையிலே கர்த்தாவை எங்களை உற்சாகப்படுத்தினதுக்காய் உமக்கு நன்றி. லாபான் செய்வதெல்லாம் எனக்கு தெரியும் என்று யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்த அதே தேவன் இன்றைக்கும் எங்களையும் பார்த்து சொல்லுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட தங்கிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். you.